ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் உயிர் டு உலகம் 25 யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட ஹெல்த்தி ரெசிபீஸில் மேங்கோ கேண்டி மாங்காய் மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சீசன் இருக்கும் போதே செஞ்சு பார்த்துருக்கேங்க. சீசன் இல்லாத டைம் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு ஒரு சூப்பரான மாங்காய் மிட்டாயை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மாங்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்துக்கிறேன். ஒரு முழு மாங்காயை அப்படியே கழுவி குக்கரில் வச்சுக்கலாம். மாங்காய் நிறையிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாங்காய் டக்குன்னு வெந்துடும். அதனால் ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. நல்லா வெந்துடும் மாங்காய். வெந்த பிறகு அந்த மாங்காய் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். வெந்து அந்த தோல் எப்படி வெடிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போது மேங்கோவில் உள்ள பல்ப்பை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மேங்கோ பல்ப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு நல்லா லைட் பபிள்ஸ் வர அளவுக்கு கலரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதோட கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அது எல்லா இடத்துக்கும் கரெக்டாக நல்லா அழகாக கலந்து விடணும். கலந்து விட்டுட்டோம்னா அந்த மிளகாய்த்தூளில் கட்டிக்கு படாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட் சேஞ்ச் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு சுகர் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி அது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருப்போம். இந்த அளவுக்கு நல்லா கலரி விடலாம். இது சரியான பதம். இந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இப்போ ஒரு பிளேட்டில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மேங்கோ பல்ப்பை இதில் போட்டு ஒரு தோசை மாதிரி காமிச்ச மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது வெயிலில் ஒரு நாள், இப்போ சம்மர் நல்ல வெயில் இருந்தால் ஒரு நாள் இருந்தாலே போதும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 நாள் வெயிலில் வைங்க. நான் ஒரே நாள் தான் வெயிலில் வச்சேன். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம மேங்கோ மிட்டாய் ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். கொஞ்சம் கூட அதை பிளேட்டில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நிஜமாகவே இது ரொம்ப டேஸ்டான ஒரு மிட்டாய்னு சொல்லலாம். ஏன்னா இதில் மாங்காயோட புளிப்பு, மிளகாயோட காரம், சால்ட்டோட உரப்பு எல்லாமே கலந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. கடையில் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறத வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். சட்டுன்னு காலியாகிடும். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி நம்ம ரோல் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணால் சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. மேங்கோ சீசன் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் மிட்டாய் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். Thanks for watching.